கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கூறிய ஊதாரி மைந்தன் ஊமையின் மிக மிக முக்கிய பகுதியாகும் இது. தவறு செய்த மகன் மனம் திருந்தி தன்னிடம் வரும்போது தந்தை அவன் தவறுகளை தண்டிக்காமல் அவரை மன்னித்து தன் புத்திரனாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு அடையாளமாக உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சிகளை அவனுக்கு அணிவித்து புத்திர சுவிகாரத்தையும் கௌரவத்தையும் அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றதற்கான பூரண அங்கீகாரத்தின் அடையாளத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக உயர்ந்த வஸ்திரம். இது காணாமற் போன மகனின் பழைய கரைப்படைந்த வாழ்க்கையிலிருந்து மகன் விடுதலையாகி புதிய வாழ்க்கைக்கு வரும்போது அதை கௌரவிக்கும் விதமாக மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை அவருக்கு அணிவிக்கிறார். அதே போல தேவன் நம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி நம் பரிசுத்த வாழ்க்கைக்கு நுழையும் போது தேவன் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக கைக்கு மோதிரம். அக்காலத்தில் மோதிரம் என்பது வெறும் அலங்கார பொருள் மட்டுமல்ல எனக்கு பிரியமானவர்களே, அது ஒரு அங்கீகாரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. அதே போல் நாம் தேவனோட பிள்ளைகள் என்று நாம் அங்கீகாரம் பெறும்போது தேவன் நமக்கு நம்மை ஒரு முத்திரம் மோதிரமாக நம்மை வைக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவதாக கால்களுக்கு பாதரட்சை. அக்காலத்தில் அடிமைகள் பாதரட்சைகளை அணிவதில்லை எனக்கு பிரியமானவர்களே. மாறாக அந்த வீட்டின் உரிமையாளர் மற்றும் உரிமையாளரின் மகன்கள், அவர் உறவினர்கள் மட்டுமே பாதரட்சைகள் அணிவார்கள். அதே போல் தேவனின் பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் போது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சையை நம் கால்களுக்கு அணிவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனின் எல்லையற்ற அன்பையும் நாம் மனம் திரும்பி அவரிடம் வரும்போது அவர் நம்மை தண்டிப்பார் என்ற பயத்திற்கு மாறாக நம்மை அன்புடன் ஏற்றுக்கொண்டு நம்மை அவரோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.